ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட் ஐபிஓ மே 17 ஓப்பன் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாஸ்பேட்ஸ் அப்படின்ன உடனே தெரிஞ்சிருக்கும், பாஸ்பரஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 ரா மெட்டீரியல்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இது 3 இருந்தால் தான் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து தயாரிக்க வேண்டியது இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. பாஸ்பேட் ராக்கை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக தான் பாஸ்பரஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பரதீப் பாஸ்பரஸ் லிமிடெட். ஸோ இவர்களுடைய பிராண்ட் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெய் கிஷான் நவரத்னா அப்படின்ற பிராண்ட் நேமில் தான் இவர்களுடைய ஃபெர்டிலைசர்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாகவும், தேர்டு லார்ஜஸ்ட் நான் யூரியா ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஓகேங்க, 1981 தான் இன்கார்பரேட் பண்ணினாங்க. ஸோ பிபிஎல் பரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட் பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க ஃபெர்டிலைசர்ஸை. டிஏபி அப்படிங்கிறது டை அமோனியா பாஸ்பேட் அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. ஸோ இவர்களுடைய லொக்கேஷன் ஆகியிருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. பரதீப் அப்படின்ற ஏரியாவில் ஒடிஷாலையும் கோவாலையும் இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து அட்வான்ஸ் குரூப்போட ஒரு பார்ட் தான் பிபிஎல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் குரூப் பார்த்தோன்னா அக்ரி பிஸ்னஸ், இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ், எமர்ஜிங் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்னு எல்லா பிஸ்னஸ்லேயுமே மேக்ஸிமம் இருந்துகிட்ருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோன்னா 14 ஸ்டேட்ஸில் ப்ரைவேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேனல்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 11 ரீஜனல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸஸ் இருக்குது. 468 ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது சம் குடவுன் அப்படின்னு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் டீமும் வச்சுருக்காங்க. 70 மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ், 71 ஃபீல்டு அசிஸ்டன்ட்ஸ், இது மாதிரி. ஸோ டெடிக்கேட்டட் டீமும் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நல்லா சூப்பராக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தோன்னா என்ட்ரி பேரியர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் நைட்டில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியை உருவாக்கிட முடியாது. ஏன்னா வந்து லேண்டு ஒரு பெரிய அளவில் வந்து லேண்டு தேவைப்படும். மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படும். எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் ஓவர் நைட்டில் வந்து உருவாக்க முடியாது. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ் உள்ள ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா பாப்புலேஷன் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பர் கேபிட்டா ஃபுட் கன்சப்ஷன் அண்ட் டயட்டரி சேஞ்சஸ், பர் கேபிட்டா இன்கம், இது மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ்க்கு நிறைய சப்சிடிஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு இந்தியா பார்த்தோன்னா இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் கூட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சனால தான் வந்து உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி இப்போ கிரைசிஸ் அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அளவாக போச்சு. பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு மாறிட்டு வராங்க. அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1004 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ இதில் கோவா ஃபெசிலிட்டி அக்விசிஷனுக்காக 520 கோடியும், ஸோ கடனை ரீபே பண்ணுறதுக்காக 300 கோடியும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவாரி மரோக் பாஸ்பேட்ஸ் பிரைவேட் லிமிட்டடும், ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் லிமிட்டடும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து ப்ரமோட்டராக இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவர்மெண்ட் பார்த்தோன்னா 19.55% கிட்டத்தட்ட அரௌண்ட் 20% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ ஆஃபர் ஃபார் சேலில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் பார்த்தோன்னா கொஞ்சம் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ பண்ணுறதுக்கு பிஃபோராக இவர்கள் எல்லாருமே சேர்ந்து 100%, இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இன்னும் அப்டேட் ஆகலை. மேக்ஸிமம் வந்து 50-60 எபோவ் தான் வரும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப, பட் அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, நான் அப்டேட் பண்ணுறேன் குயிக்காகவே.
ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து அவர்களுடைய ஷேர்ஸை வந்து ஃபுல்லாகவே செல் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. 2020 மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு வருஷமும் நல்ல இன்க்ரீஸ்டாக இருக்குது. பட் கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. 2241 கோடி கடன் இருக்குது டிசம்பர் 2021 படி. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1 வருது. 1 ஆர் 1க்கும் கீழேனா ஓகேன்னு எடுத்துப்போம். பட் 1 வருது. பட் இப்போ இந்த 2241 கோடியில் தான் 300 கோடி வந்து இப்போ ஐபிஓ மூலமாக வர அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1க்கும் கீழே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கடன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் வந்து ஓகே. பட் இது வந்து ஏன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் உள்ள ஒரு கம்பெனி தான் அப்படின்றனால கடன் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோன்னா நல்லாவே ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. டிசம்பர் 2021 டக்குன்னு 6.6 ரூபா 30 பைசாவாக இருக்குது. நம்ம 2021 மார்ச் 2021 எடுத்துக்கலாம். 3 ரூபாய் 88 பைசா அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெட் அசெட் வேல்யூ 31 ரூபாய் 76 பைசாவாகவும் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 12.22% இருக்குது. ஸோ 10%க்கு மேலே ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருந்தாவே ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ 12.22ன்றது ஓகே தான். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பியர்ஸை பார்க்கலாம். ஸோ 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பியர்ஸாக ஆர்ஹெச்பி கொடுத்துருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட், சாம்பல் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட், இந்த 3 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் 33.30% இருக்குது. செகண்ட் வந்து கோரமண்டல், தேர்டு வந்து தீபக் ஃபெர்டிலைசர், ஃபோர்த்தாக தான் வந்து இப்போ ஐபிஓ வர பரதீப் பாஸ்பேட். ஸோ அதே மாதிரி தான் பிஇ ரேஷியோவும் பார்த்திங்கன்னா நம்ம கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ரொம்ப ஹை பிஇயில் இருக்காங்க. லோ அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பல் ஃபெர்டிலைசராக இருக்காங்க. ஸோ சாம்பல் ஃபெர்டிலைசரோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 33.3, அதை விட ரொம்ப கம்மி தான், 12.22 தான் வந்து பரதீப் பாஸ்பேட்ஸோடது. ஸோ அதனால் பிஇ ரேஷியோவும் பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 42 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் 3 ரூபாய் 88 பைசான்னு வச்சோம்னா 10.82 வருது. ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் கம்மியாக இருக்கனால பிஇ ரேஷியோவும் கம்மியாக இருக்கனால ஐபிஓ ப்ரைஸ் நல்ல வேல்யூ தான், கிட்டத்தட்ட சீப் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோன்னா 15 வருது. ஸோ இது வந்து 10.82, அரவுண்ட் 11 வச்சா கூட ஓகே தான். ஸோ நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஸோ லிஸ்டட் பியர்ஸ் பொறுத்த வரைக்கும், வேல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும், ஃபைனான்ஷியல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது May 17, க்ளோஸ் ஆகிறது May 19, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மே 42 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 350 ஷேர்ஸ். ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆக போகுது. 1501 கோடி வந்து டோட்டல் இஷ்யூ சைஸு. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ 1004 கோடியாகவும் ஆஃபர் ஃபார் சேல் 497 கோடியாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. ஸோ அலாட்மெண்ட் ஆகிறது May 24, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் வருது May 25. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது May 26, லிஸ்ட் ஆக போகிறது May 27. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக 14,634 ரூபா தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் May 13 வரைக்கும் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நிறைய ஐபிஓஸ் இருக்குது அப்படின்றனால கூட வந்து கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃபண்டமெண்டலி ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்தோடனே நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். மோர் ஐபிஓ அப்டேட்ஸ்க்கும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் கண்டிப்பாக எபோவ் 50%க்கு மேலே தான் இருக்க போகுது. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கடன் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இண்டஸ்ட்ரி க்ரோத் ஓகே தான். கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் பார்த்தோன்னா கோரமண்டல், சாம்பல் ஃபெர்டிலைசர், தீபக் ஃபெர்டிலைசர் எல்லாமே காம்படிட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸுமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஓகே தான். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கடன் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம் கேசஸ் எல்லாமே இருக்குது இந்த கம்பெனி மேலே. ஸோ உரம் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக கேசஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. இவர்களுடைய கோவா ஃபெசிலிட்டி மேலேயும் 100 கோடி ஒர்த் உள்ள கேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டர் மேலே கேசஸ் இருக்குது. ஸோ உரம் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னாலே கேசஸ் இருக்கிறது இதுதான். ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த கம்பெனியை வந்து லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது.
இருந்தாலும் ஃபைனான்ஷியல்ஸ் ஓகே, வேல்யூஷன்ஸ் ஓகே அப்படின்றனால நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத கன்சிடர் பண்ணலாம். பட் குவார்ட்டரி ரிசல்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங்கைன்னு பார்த்தோன்னா, இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை அப்படின்றனால ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் வந்து ரொம்ப காஷியஸாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஐபிஓஸ் வந்துட்டுருக்கு. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன், குளோபல் மார்க்கெட் எதுவுமே சரியில்லை. இப்போ இந்த ஐபிஓக்கு இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இல்லை. அதனால் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னாவே வந்து கொஞ்சம் காஷியஸாக அப்ளை பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட் டேர்முக்கு எப்படி டிமாண்ட் இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது, நாளைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.